மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். இப்போ இன்னைக்கு சுதந்திர தினம் இல்லையா? அதற்காக எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நம்மளுடைய முன்னோர்கள் இடத்துல இந்த நாள்ல நினைவு கூற நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். இதெல்லாம் கண்டென்ட்டுக்காக இல்லைங்க, உண்மையாதான். அதே மாதிரி இந்த நாள்ல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். என்னுடைய கொள்ளு தாத்தா, நான் அவரை பாட்டையான் தான் கூப்பிடுவேன். அவர் திரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய படையில் இருந்தவர். அவருடைய பேத்தியா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிறைய பேருக்கு தோணும் இல்லையா, என்ன சுதந்திரம், நம்ம என்னத்த நாட்டுல சுதந்திர நாட்டுல வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இது சுதந்திர டே வருஷம் வருஷம் தான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன சொல்றது, ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? அதை ஏன் அதை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுக்காக எவ்வளவோ பேர் அந்த காலத்துல, இப்பெல்லாம் விட்டுருங்க, இப்பெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. அப்ப எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு போராடி அந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்காங்க இல்லையா? அவங்கள நிச்சயமா அவங்களுக்கு எல்லாம் நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு தோணும், பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருந்து நம்ம நாடு தப்பிச்சுட்டு இப்ப நம்ம மக்களாலேயே நம்ம அடிமைப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு தோணும். இருந்தாலும் அதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நம்ம என்னைக்குமே நன்றியோட இருக்கணும். அதுக்காக சுதந்திர தினம் கொண்டாடணும். எங்க ஏரியால கூட பாத்தீங்கன்னா 75 வயசு ஒரு தாத்தா காலையில 7:30 மணிக்கே வந்துட்டாரு. மொட்டை மாடியில எங்க பிளாட்டோடைய மொட்டை மாடியில கொடி ஏத்திட்டு போயிட்டாரு. அதனால அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நம்ம என்னைக்குமே உடைக்க கூடாது. அதுக்காக அப்புறம் இந்த பதிவு மூலமா ஒரு விஷயம், 2-3 விஷயம் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த காலத்துல சுதந்திரம் அடையணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அப்ப மக்களுக்கு நிறைய படிக்கல மக்கள் யாருமே. அதனால அந்த அளவுக்கு புரிதல் இருக்காது. அதனால நிறைய பேர் புரட்சி செஞ்சு சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாரும் மக்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு அப்ப படிப்பறிவு கிடையாது. அதனால புரிதலை ஏற்படுத்தணும்னு சொல்லி மேடை பேச்சுகளா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இது பண்ணாங்க. அப்ப அவங்க சொல்றதெல்லாம் மக்கள் உடனே கேட்டுக்கிட்டு நம்ம தலைவர்கள் இவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம நல்லதுக்குதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப புரியாத மக்களை ஈஸியா புரிய வச்சிட முடிஞ்சது. ஆனா இப்ப நிலைமைய பாத்தீங்களா? அப்பவும் புரட்சி செய்ய வேண்டியதா இருந்தது, போராட்டம் பண்ண வேண்டியதா இருந்தது. இப்பவும் புரட்சி செய்ய வேண்டியதா இருக்கு, போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப புரியாத மக்களை புரிய வைக்கிறது எளிதாக இருந்தது. இப்ப புரிஞ்ச மக்களை புரிய வைக்கிறதே ரொம்ப கடினமாக உள்ளது. என்ன ஒரு சுதந்திர இந்தியால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப நிறைய பேருக்கு தோணும் இல்லையா, நம்மள புரிய வைக்கிறதுக்காக ஒரு தலைவர் வர்றப்ப அந்த தலைவரை நம்ம எந்தெந்த விதங்களில் எல்லாம் அவமானப்படுத்துறோம், அசிங்கப்படுத்துறோம், யோசிச்சு பாருங்க. ஆனா யாரோ ஒருத்தங்க அந்த விஷயத்த செய்ய வர்றப்ப நம்ம யாருமே அதுக்கு என்ன சொல்றது, ஆதரிப்பது இல்லை. அதுதான் உண்மை. அவங்க மேல எதையாச்சும் ஒண்ணு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற வேண்டியதுதான். என்ன கொடுமை பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியால ஒரு இதெல்லாம் நம்மளுடைய போராட்டங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்க்க வர்றதுக்காக ஒரு தலைவர் வர, சீமான் அண்ணாவே தான் சொல்றேன். அப்ப நம்ம எல்லாருமே ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனிதரை நம்ம இன்ன வரைக்குமே ஒரு சட்டசபையில கூட ஏத்தல். சரியா? இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வெளியில இருந்து போராடக்கூடிய ஒரு மனிதர் அப்ப உள்ள சட்டசபையில கூட நம்ம ஏத்தலைன்னா நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோம்னு பாத்துக்கங்க. எந்த அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்திலயும் அந்த எப்ப சொல்றது, பிரிட்டிஷ்காரங்க மைண்ட் செட்ல இருக்கும். இப்பெல்லாம் எஜுகேஷன் இருக்கு, படிச்சிருக்கோம், பகுத்தறிவு இருக்கு, எல்லாம் இருந்து என்ன பயன்? எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு. அதனால இதெல்லாம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஆஃபருக்கு அடிமையாயிட்டோம், எல்லாரும் இலவசத்துக்கு அடிமையாயிட்டோம். இது எல்லாமே இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாகிறோம். ஒரு நல்ல பேச்சுக்கு அடிமையாக மாட்டேங்கிறோம். ஒரு ஒரு பகுத்தறிவான பேச்சுக்கு அடிமையாக மாட்டேங்கிறோம். ஒரு நல்ல விஷயம் சொல்றப்ப அதை நம்ம தட்டி விட்டுட்டு போயிடுறோம். சரியா? கருத்து சொல்றவங்களை நம்ம மீம்ஸ் போட்டு அவங்களுடைய இமேஜையும் ஸ்பாயில் பண்றோம். என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்த நம்ம எல்லாருக்கும் இந்த 6 மாசம் தான் டைம் இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த 6 மாசம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. மாற்றத்தை மாற்றக்கூடிய சக்தி மக்களிடம் மட்டும்தான் இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் இத ஒரு ஆள் செஞ்சாலும் 2 ஆள் மாற்றம் ஏற்படாது. எல்லாரும் இதுக்கு ஒத்துழைச்சு செய்யணும். இந்த ஒத்துழைப்புங்கிறது நான் சொல்றது சினிமாக்காரங்களுக்கோ
கார்பரேட்ல இருக்கவங்களுக்கும் அவங்களுக்காகவும் இவங்கெல்லாம் இல்ல பணக்காரங்க இவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்து நான் அன்லிஸ்ட் பண்ணிட்டேன். சரியா? ஏன்னா அவங்க எல்லாம் சுதந்திரமா ஆல்ரெடி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப சுதந்திரம் தேவைப்படுவது என்னை போல ஒருத்திக்கு, உங்களை போல ஒருத்தங்களுக்கு, எல்லாருக்கும் தான் அது தேவைப்படுது. நமக்கு பின்னாடி வரப்போற ஜென்ரேஷனுக்கு தான் அந்த சுதந்திரம் தேவைப்படுது. அதனால நீங்க எல்லாரும் வந்து உங்களுடைய நல்லா எல்லாரும் யோசிங்க. 6 மாசம் உங்க எல்லாருக்கும் டைம் இருக்கு. அந்த 6 மாசத்துல யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கலாம். அடுத்த வருஷம் சுதந்திர தினம் கொண்டாடுறப்ப மாற்றத்தோட கொண்டாடணும்னு நினைக்கலாம். ஒருவேளை அந்த மாற்றம் நிகழாம போச்சு அப்படி அடுத்த வருஷம் தமிழ்நாடு சுதந்திர தினம் கொண்டாடுறப்ப தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் வந்து கொண்டாடுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அதை கூட வந்துட்டு அடுத்த வருஷம் வந்து நாங்க பிரைவேட் கொடுத்துட்டோம்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அதனால எல்லாரும் இழுத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா, சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள் அப்படிங்கிற மாதிரி சிந்தித்து வாக்களியுங்கள்.